ஒலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு விஷயத்த நம்ம கவனிக்க வேண்டி இருக்கு. நம்ம இன்னைக்கு நம்ம லைஃப்ல படக்கூடிய கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள், வருத்தங்கள் இது எல்லாத்துக்குமே பல இடங்கள்ல பல ஜோதிடர்கள் நாங்க என்ன சொல்லுவோம்னா, பித்ருகர்மா போன 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 தலைமுறைகள்ல ஏதாவது தவறுகள் செஞ்சிருந்தாலோ, யாருக்காவது தேவையானவைகளுக்கு பித்ருகர்மா செய்யாமல் விட்டு போயிருந்தாலோ கூட இந்த ஜென்மால நமக்கு பல கஷ்டங்கள் வரும் அப்படின்னு சொல்றோம். இது தாண்டி என்ன ஆயிடும்னா, குழந்தைகள்லாம் கூட கஷ்டப்படுவா. சில குழந்தைகள் அவங்களுடைய வளர்ச்சியினுடைய குறைபாடு இருக்கலாம். இந்த மாதிரி குழந்தை பிறப்பிலேயே பிரச்சனை இருக்கலாம். இப்பெல்லாம் கூட நம்ம பித்ருகர்மா அதனால கூட இப்படி இருக்கலாம், அத முதல்ல கழிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பித்ருகர்மா கழிக்கணும் அப்படின்னு எடுத்தாலே அமாவாசை அப்படிங்கிற அந்த தாட் தான் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரும். இந்த அமாவாசை மாசம் வருது. இந்த மாசம் வரக்கூடிய அமாவாசையில நிறைய பேர் தர்ப்பணங்கள் பண்றா, பித்ருக்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்றா, தளிகை சமர்ப்பிக்கிறது பண்றா, காக்காக்கு சாப்பாடு போடுறோம். இப்படி பல விதமான முயற்சிகள் பண்ணி நம்மளுடைய இந்த கர்ம வினையிலேருந்து வெளியே வரத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட இந்த அமாவாசையில ஒரு 2-3 அமாவாசை ரொம்ப 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 விசேஷம்னு சொல்லுவோம். அதுல மகாளய அமாவாசைன்னு சொல்லப்படக்கூடிய புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய இந்த அமாவாசையானது, வரப்போற அமாவாசையானது 2ஆம் தேதி வரப்போற 2ஆம் தேதி அக்டோபர் வரக்கூடிய அமாவாசையானது வெகு உயர்ந்த இடத்தை பிடிச்சிருக்கு. அப்படி உயர்ந்த இடத்தை பிடிச்சிருக்கிறதுல நாம எல்லாரும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட தந்தை இல்லாதவர்கள் எல்லாருமே தர்ப்பணம் கொடுக்கறது நம்ம போய் அந்த குளத்தங்கரையில தர்ப்பணம் கொடுக்குறாங்க, வீட்டிலேயே தர்ப்பணம் பண்றவங்க பண்றாங்க. சோ பித்ருக்களுக்கு எல்லாம் பண்றாங்க. இப்போ இது சரிப்பட முடியாதவர்கள் இருக்கிறார்கள். அது எப்படின்னா பாத்தீங்கன்னா, அப்பா அம்மாக்கு செய்யணும்னு நினைக்கிற பெண்கள், ஆண்கள் பண்ணிடுறாங்க, பெண்கள் என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி ஃபாரின்ல, வெளியூர்ல, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஆண்களாவே இருக்கட்டும், வெளிநாட்டுல இருக்கிறவங்க அங்க போய் எங்க வாத்தியார தேடுவாங்க, எப்படி இந்த தர்ப்பணத்தை பண்றது, எப்படி நம்ம இந்த கர்மாவிலேருந்து வெளியே வருது. எல்லாருக்குமே இவங்களுக்கு முன்னாடி 7 தலைமுறையில, அதுக்கு முன்னாடி தலைமுறைகள்ல இருக்கிற பாவத்தை கழிக்கக்கூடிய ஒரு நாள் இந்த மாலை அமாவாசை. பித்திருக்கள்லாம் காத்துட்டு இருப்பாங்க உங்க கையால அந்த தீர்த்தத்தை வாங்கி குடிக்கிறதுக்கு அப்படிங்கிற சம்பிரதாயத்துல நாட்டம் இருக்கும், செயல்பாடுகள் அதை நோக்கி இருக்கும். ஆனா இதுல கிட்டத்தட்ட 50% ஆஃப் த பீப்புளுக்கு செயல்பாடுகள் செயல்படுத்த முடியாத ஒரு கண்டிஷன் வரும். அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். இது எப்படின்னா, நைமிஷாரண்யம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு லக்னோவுக்கு பக்கத்துல. அந்த க்ஷேத்திரமே எப்படிப்பட்ட க்ஷேத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதங்கள் அத்தனையும் உருவான க்ஷேத்திரம். எப்படி வேதங்கள் உருவாச்சுன்னா, வியாசர் வாயால ஸ்ருதி சொன்னார். இதிகாசங்கள் உருவான க்ஷேத்திரம். வியாசருடைய பையனான சுக்கர் உட்கார்ந்து ஸ்ரீமத் பாகவதத்தெல்லாம் சொல்லியிருக்கார். இதிகாசங்கள், புராணங்கள் அத்தனையும் உருவான ஒரு க்ஷேத்திரம்ங்கிறதுனால அந்த நைமிஷாரண்யம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தையே, ஆரண்யம்னா காடு, அந்த க்ஷேத்திரம் முழுக்கவுமே கடவுளாக பாவிக்கப்பட்டு எல்லாரும் போய் அந்த இடத்த தொட்டாலே புண்ணியம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த க்ஷேத்திரம் ரொம்ப விசேஷம். நைமிஷாரண்யம்னு சொன்னாலே, நைமிஷம்னா நிமிஷம்னு சொல்லலாம், நிமிஷத்தில் பலன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த நிமிஷத்தில் பலன் அப்படிங்கிற இடத்துல சக்கர தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்கு. அந்த தீர்த்தத்துல எவ்ரி அமாவாசைய லட்சோபலட்சம் பேர் வருவா. இந்த மாலை அமாவாசைக்கு கோடி மக்கள் வருவா. இந்த கோடி மக்கள் வரக்கூடிய அந்த நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்துல நிமிஷத்தில் பலன் கொடுக்கக்கூடிய நரசிம்மனுக்கு நவநரசிம்மர்களாக அழகாக கோவில் கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம
மக்கள் பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப பெரிய வேலை பண்ணி வச்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த நவ நரசிம்மர்களும் நைமிஷம்னா நிமிஷம்னு சொன்னேன் இல்லையா, எப்படி நரசிம்மன் நிமிஷமா தூண்ல உருவாகி பிரகலாதனை காப்பாத்தினாரோ அப்படிப்பட்ட அந்த நைமிஷாரண்ய கஷேத்திரத்துல நரசிம்மன். கஷேத்திரமே நைமிஷாரண்யம், இதுல நரசிம்மன் வேற. நிமிஷங்களே வேணாம், செகண்ட்ஸ் தான். அப்படிப்பட்ட பலனை அந்த க்ஷேத்திரம் நமக்கு கொடுக்கும். இந்த சக்கர புஷ்கரணியில குளிக்கிறதுக்கு போக முடிஞ்சவா போகலாம். இல்லைன்னா அந்த நரசிம்ம க்ஷேத்திரத்துல அன்னைக்கு கிட்டத்தட்ட பல கோடி பேருக்கு அன்னதானம் நடக்கும். அந்த அன்னதானத்துல நீங்க எல்லாரும் நம்ம யாருக்கெல்லாம் நம்மளுடைய இருந்த இடத்திலிருந்து நம்மளுடைய வேலைகளை செய்ய முடியாத தடைகள் இருக்கோ அவங்க எல்லாரும் இந்த அன்னதானத்துல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிண்டாலே இந்த மகாலய அமாவாசைய பூரணமா பித்ருக்களுக்கு சமர்ப்பிச்ச புண்ணியமும் அந்த சாட்சாத் நிமிஷம் இல்ல செகண்ட்ஸ்ல ஓடி வரக்கூடிய நரசிம்மனை ஆராதிச்ச புண்ணியமும் சக்கர தீர்த்தத்துல குளிச்ச புண்ணியமும் இதற்குண்டான அந்த பலனும் நம்மை சேர்ந்துரும். சோ தயவு செஞ்சு இந்த மாலை அமாவாசைய யாரும் தவற விட்டுறாதீங்க. அமாவாசை மாசம் மாசம் வரும், பட் இந்த பர்டிகுலர் அமாவாசை இந்த வருஷம். இதுக்கு அடுத்தது தை அமாவாசை. தை அமாவாசைய விட்டா மறுபடி அடுத்த வருஷம் வரக்கூடிய ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை, மாலை அமாவாசை அண்ட் தை அமாவாசை, இந்த 3 அமாவாசைகளும் ரொம்பவே விசேஷமாக கூறப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட அந்த விசேஷமான தினத்துல அப்பேற்பட்ட க்ஷேத்திரத்துல நடக்கக்கூடிய அந்த அன்னதானத்துல வாங்க நம்ம எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அத்தனையும் நம்மளால பண்ண முடியாது. நம்மளுடைய சிந்தித்து நம்மளுடைய தானம் பண்ணக்கூடிய எவ்வளவு ரூபாய் இருக்கோ அவ்வளவு அனுப்பி அவங்க பேர்ல ஒரு சங்கல்பம், நட்சத்திரத்தை சொல்லி, பேரை சொல்லி, கோத்திரத்தை சொல்லி, நான் எங்களுடைய குலதாரர்கள் குலம் குடும்பம் எல்லாம் ஓங்கி வளர்றதுக்கு என்னுடைய பித்ருக்கள் எல்லாரும் கரையேறதுக்காக அனுப்புறேன்னு அனுப்பி பார்ட்டிசிபேட் பண்ணி ஓஹோன்னு உயர்றதுக்கு ஒரு வழியா எடுத்துக்கலாம். வாங்க, வளமாக வாழலாம்.